அவர் மேட்டரை நான் டீல் பண்ணிக்கிறேன் மகா. அப்போ அந்த பணத்தை வாங்கலாங்கிறீங்க? எஸ். பணம் தேடி நாம போனா மாட்டிக்கிறது நாம தான். அவன் நீட்டுற அக்ரிமெண்ட்ல காட்டுற இடத்துல எல்லாம் நாம கையெழுத்து போடணும். அதை விட நம்மள தேடி வர பணத்தை கை நீட்டி வாங்குறது தான் நல்லது, பாதுகாப்பு. ஆனந்தோட முடிவுதான் கம்பெனியோட இறுதி முடிவு. நான் நாளைக்கே பாலசுப்ரமணிய சார வீட்டுக்கு கூப்பிடுறேன். உங்க முன்னாடியே பணத்தையும் வாங்குறேன், அக்ரிமெண்ட்ல சைனும் போட்டு கொடுக்கறேன். குட், தேங்க் யூ. சோ யமுனா அசோசியேட்ஸ்க்கு மூலதனமா 5 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. முன்னேற்ற பாதையில நல்ல ஆரம்பம். ஹலோ ராணி, நான் சுஜா. சரி, நான் வச்சிடுறேன். பாய். சாரி சார், உங்க இடத்துக்கு நான் வந்திருக்கணும். தவிர்க்க முடியாத சில வேலைகள் இருந்துச்சு, அதனால தான் இங்க வர சொன்னேன். பரவாயில்லம்மா, என்னோடது ஃபைனான்ஸ் கம்பெனி ஆச்சே, அதனால கார்ப்பரேட் கம்பெனி முதலாளிங்க கூப்பிடுற இடத்துக்கு நான் போய் தானே ஆகணும். யா, சொல்லுமா, என்ன விஷயம்? பிசினஸ் விஷயமா தான். சுருக்கமா சொன்னா நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. லாபம் கிடைக்கிற பிசினஸ்னு சொன்னதால தானா உடனே வந்தேன். ஆமா, உங்களுக்கு லாபம் கிடைக்கிற பிசினஸ். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். எனக்குன்னு சொன்னா தேவ் அசோசியேட்ஸ்க்கு. எவ்வளவு? அது உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு. உங்க பணத்துக்கு இன்ட்ரெஸ்டோட உங்க பணத்தால கம்பெனிக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ல ஷேரையும் உங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி கூட இப்படி ஒரு அக்ரிமெண்ட்க்கு தேவ் அசோசியேட்ஸ் முடிவெடுத்திருக்கிறது இதுதான் முதல் தடவை. Thank you. சொல்லுங்க, உங்களால எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் உன்னை காண்டாக்ட் பண்றேன். சார், தேவ் அசோசியேட்ஸோட டைப் வச்சுக்கிறது மகாலட்சுமியே வீட்டுக்குள்ள வர மாதிரி. அந்த மகாலட்சுமிய நீங்க தேடி போகாம இருந்தா வருங்காலத்துல உங்க பிசினஸ் நீங்க இன்னும் வளர்த்துக்கலாம். What do you mean? தானா வரத்துக்கும் தேடி போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதான் சார், நீங்களா தேடி போய் மகாலட்சுமிக்கு 5 கோடி கொடுத்தீங்களே, அத பத்தி தான் சொல்றேன். நீங்க முன்ன பின்ன யோசிக்காம இப்படி செய்ய மாட்டீங்களே. வாழ்க்கையில சில சம்பவங்கள் இப்படி நடக்கிறது சகஜம்தாமா. சென்டிமெண்ட்ட மாத்தி வச்சீங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் வேணாலும் நான் தரேன். நீ என்ன பார்க்கணும்னு சொல்லும் போதே உன் நோக்கம் என்னவா இருக்குங்கிறத நான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நல்லதா போச்சு. ஒரு பிசினஸ் மேன் கிட்ட பிசினஸ் பேசுறது தான் எனக்கு பிடிக்கும். ஐ எம் சாரிமா, கொடுத்த வாக்க மாத்தி எனக்கு பழக்கம் இல்ல. மகாலட்சுமிக்கு இன்னும் பணம் தேவைப்பட்டா நான் கொடுப்பேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா? மேபி இருக்கலாம். மகாலட்சுமி என் எதிரின்னு உங்களுக்கு தெரியும்ல? நல்லா தெரியும். அவளுக்கு உதவி செய்யறவங்களும் எனக்கு எதிரிதான். என் எதிரிகளை நான் அழிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? குட், வெரி குட். நான் ஒத்துக்கிறேன். நீ ஒரு பெரிய பிசினஸ் உமன். உன் பேச்சிலையும் வார்த்தையிலையும் ஒரு கூர்மை இருக்கு. ஆனா பரம்பரையா நான் ஒரு பிசினஸ் மேனுங்கிறதுனால நீ சொன்னதெல்லாம் எனக்கு தமாஷா இருக்கு. ஐ எம் சாரிமா, உன்னோட மிரட்டலுக்கு பயப்படுறதுக்கெல்லாம் இப்ப எனக்கு நேரம் இல்ல. நில்லுங்க. இதுதான் உங்க முடிவுனா நீங்க நிறைய சோதனைகளை சந்திப்பீங்க. ஸ்டாப் யூ ப்ளடி. என்ன பத்தி உனக்கு என்னடி தெரியும்? மார்க்கெட்ல தண்டலுக்கு கொடுத்து வசூல் பண்ணவன்னா. இத பாருடி, நான் வளர்ந்த கதையை முழுசா கேட்டு முடிக்க உனக்கு வயசு பத்தாது.
மத்தவங்களை அழிக்க நீ என்ன வேணா செஞ்சுக்க. ஆனா மகாலட்சுமி அழிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்க. அவளுக்கு முன்னாடி நீ சந்திக்க வேண்டியது இந்த பாலசுப்ரமணியத்தை. உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். Yes, yes, come in. Sunfeast Cookies வழங்கும் மகாராணி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.